ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதுரை மகா சமையலில் நம்ம ஒரு ஓடிஜி வந்து புதுசாக வாங்கியிருக்கிறோம். அந்த ஓடிஜியோட ரிவ்யூ பார்ப்போம். அதில் என்னென்ன ஐட்டம் கொடுத்துருக்குறாங்க, அதில் உள்ள அட்வான்டேஜ் என்ன, அதில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். இதுதாங்க அந்த ஓடிஜி. இது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி பேர் பார்த்திங்கன்னா பிப்ஸில் நான் வந்து 36 லிட்டரில் ஓடிஜி வாங்கியிருக்கிறேன். இந்த இதில் என்னென்ன ஐட்டம் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் எல்லாமே உள்ளே வச்சுருக்கிறேன். அது யூஸும் பண்ணி பார்த்துட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து பிப்ஸில் அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணணும், இதில் எவ்வளோ டெம்பரேச்சர் வைக்கணும், அது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. நாபு எதுக்கு யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா எவ்வளோ டெம்பரேச்சர் எந்த ரேக்கில் வைக்கணும், அந்த மாதிரி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே இதில் கொடுத்துருக்குறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் தஞ்சாவூரில் உள்ள ஷாப்பில் தான் வாங்கியிருக்கிறேன். பழனிசாமி நாடார் பாத்திரக்கடை அந்த இதில் தான் வாங்கினேன். இதோட ரேட் எல்லாமே நான் அப்புறம் சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிபி புக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் தேவையான அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரில் சிக்கன்லாம் வைக்கும்போது அதை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது, அது எப்படி யூஸ் பண்ணுறது, அது எல்லாத்தையுமே நான் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக்கிங் ட்ரே இருக்குது பார்த்திங்களா, அதை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது ரெண்டுமே எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா நம்ம கிரில் சிக்கன் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்கியூவர் ராடு பாருங்கள். இதில் தான் நம்ம இன்சர்ட் பண்ணி வைக்கிறது. இது எல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறோன்றதையும் நான் சொல்கிறேன். இது எல்லாமே இது டைட் ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க, நம்ம டைட் பண்ணிக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிரில் பிளேட்டு, க்ரம் பிளேட்டு, இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா கிரில் பிளேட்டு, கிரில் ட்ரே. இதில் வந்து நம்ம வந்து கிரில் பண்ணுறதுக்கான ஐட்டம் எல்லாமே வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா பேக்கிங் ட்ரே. இந்த பேக்கிங் ட்ரேயில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பீஸா இது எல்லாமே வைக்கணுன்னா வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா க்ரம் ட்ரே. நம்ம கலெக்ட் ஆகும் பார்த்திங்களா, நம்ம இப்போ சப்போஸ் நம்ம வந்து கிரில் பண்ணுறோன்னா அதில் உள்ளது கலெக்டர் அதுக்கு வச்சுக்கிறது. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இது எல்லாமே தான் கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ராடு கீழேயும் இருக்குது மேலேயும் இருக்குது. சைடில் உள்ளது பார்த்திங்கன்னா கிரில் வைப்போம் பார்த்திங்களா, அதுக்கான நாபு 2 கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதாங்க. இப்போது இதில் ஃபங்க்ஷன்ஸுன்னு பார்த்திங்கன்னா இதில் ஃபங்க்ஷன்ஸு, கன்வெக்ஷன்ஸ், அப்புறம் ஸ்டாப் இந்த மாதிரி பட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டைமும் டெம்பரேச்சரும் கொடுத்துருக்குறாங்க. இப்போது இதை நான் ஆன் பண்ணியும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் ஃபஸ்ட்டு எப்பயுமே நீங்கள் க்ரம் ட்ரேயை வந்து போட்டுக்கோங்க. சப்போஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தோன்னா அதில் உள்ள எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே கீழே கலெக்ட் ஆகி வரும். அப்புறம் இது வந்து பேக்கிங் ட்ரே. இதில் குக்கீஸ் இந்த மாதிரி பண்ணியிருப்போம். அந்த டயத்தில் நமக்கு வந்து ஹீட்டாக இருக்கும். ஹீட்டாக இருக்கிறத எடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, இந்த இதை கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணால் இதை இப்படி வச்சு கரெக்டாக எடுத்துக்கணும். இதை வச்சு நம்ம பண்ணியிருக்கிற பேக்கிங்கை எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி தான் நீங்கள் வந்து கிரில் ட்ரேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. அடுத்தது கிரில் ட்ரே. இது வந்து உங்களுக்கு எந்த இதில் கொடுத்துருக்குறாங்கன்றதை பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ராடு தான் சொன்னேன். இதில் ஃபஸ்ட்டு இந்த ஊசியாக இருக்குது பார்த்திங்களா, அதை இந்த பக்கம் போடணும். இதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதை போடக்கூடாது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஷார்ப்பாக இருக்க பார்ட்டை ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஷார்ப்பாக இருக்க பார்ட்டை ரைட் சைடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொடுத்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இதை அப்படியே கொடுத்து விட்டுறணும். இப்போது இந்த மாதிரி நமக்கு இன்சர்ட் ஆயிரும். ஃபஸ்ட்டு ஷார்ப்பான பார்ட்டையும் அடுத்தது. இப்போ இந்த இது எப்படி எடுக்கிறதுனா பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே தூக்க வேண்டியது தான். நீங்கள் கிரில் சிக்கன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அது அப்படியே தான் ஹீட்டாக இருக்கும், அதை இப்படி தான் எடுக்கணும். இந்த இதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன இருக்குது இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போது நம்ம ஃபங்க்ஷன் இந்த பட்டன்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மொத்தம் 10 வெரைட்டியில் இருக்குது. கிரில், பீஸா, டிக்கா இந்த மாதிரி 10 வெரைட்டியில் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். இதில் வந்து ப்ரீ ஹீட்டோடு சேர்த்து தான் 10 இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ப்ரீ ஹீட் பண்ணால் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். எப்பயுமே பேக்குன்ற ஆப்ஷனில் தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆரோ மார்க் மாதிரி ஒன்று வருது பார்த்திங்களா. ப்ரீ ஹீட்டில் 10 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். இதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். சப்போஸ் ஸ்டாப் பண்ணால் அதே ஸ்டாப் பட்டன் இருக்குது பார்த்திங்களா, அதவே ப்ரெஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸ்டார்ட்டும் ஸ்டாப்பும் ஒரே பட்டன் தான்.
சப்போஸ் வேறு ஏதாவது வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பேக்குன்ற ஆப்ஷன் வச்சுக்கணுன்னா பேக்குன்னு வச்சுக்கலாம், இப்போ குக்கின்னு வைக்கணுன்னா வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டெம்பரேச்சர் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும், நம்ம செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் நீங்களே திரும்ப டெம்பரேச்சர் செட் பண்ணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அது எப்படின்றதையும் சொல்கிறேன். பாருங்கள், ரோஸ்ட்டு, க்ரில்லு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இது கன்வெக்ஷன் மோடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ள ஃபேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணி விடுறதுக்காக இது வந்து கன்வெக்ஷன் மோடு. ஸ்டாப் பண்ணணும்னா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணணும்னா அதே இது தான், அதே பட்டன் தான், ரெட் கலர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதையே ஸ்டாப்பும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெம்பரேச்சர் டைமிங் இருக்குது பார்த்தீங்களா, டைமிங்கை நீங்களே ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிக்கலாம். டைமிங்கும் டெம்பரேச்சரும் நீங்களே செட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வர்றேன். அடுத்து டெம்பரேச்சர் பாருங்கள், 220 தான் வந்து ஹையஸ்ட்டு டெம்பரேச்சர், லோயஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 150 கிட்டே இருக்கும். அவ்வளோதான் நமக்கு லாஸ்ட் டெம்பரேச்சர். இப்போது உங்களுக்கு உள்ளே வந்து கொஞ்சம் லைட் வேணும், நீங்கள் பேக் பண்ணுறதை பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் லைட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிக்கும், அடுத்து திரும்பவும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிக்கிறோம். இவ்வளோ தாங்க நமக்கு ஃபுல் இதுவும். இதில் இது வந்து இதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்கியூவர் போட்டு கிரில் சிக்கன் பண்ணும்போது நமக்கு பண்ணுற இது பார்த்திங்கன்னா கலெக்ட் ஆகி கீழே வருதுல்ல, அதாவது நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம போட்டிருந்தோன்னா அது கலெக்ட் ஆகி கீழே வர்றது எல்லாமே சைடில் போய் கலெக்ட் ஆகிடுது, நம்ம க்ரம் பிளேட் வழியாக சைடில் போய் கலெக்ட் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ரில் பண்ணும்போது நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரில்லுன்ற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு ரொட்டேட் ஆக மாட்டேங்குது, ராடு வந்து ரொட்டேட் ஆகலை. அதுக்கு பதிலாக ரோஸ்ட்டுன்ற ஆப்ஷன் வச்சா மட்டும்தான் ராடு ரொட்டேட் ஆகுது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. தேர்டு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வயரோட லென்த்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இது 3 மட்டும்தான் இதில் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் புதுசாக பேக்கிங் பழக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அதிலே வந்து டைமிங், டெம்பரேச்சர் எல்லாமே கொடுத்துட்றாங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து எதுவுமே டைம் செட் பண்ணணும்னு கிடையாது. நம்ம ஃபங்க்ஷன் மோடில் ப்ரெஸ் பண்ணி எந்த இது வேணுமோ அதை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டாலே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். பீஸா, கேக்கு, எந்த மாதிரி ஐட்டம்னாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்குது. பாருங்கள், நான் இதில் பண்ண குக்கீஸை வந்து உங்களுக்கு நான் ஃபோட்டோ போட்டிருக்கிறேன். இதில் கேக்கு, க்ரில் இது எல்லாமே பண்ணிவிட்டேன், அதுக்கான ஃபோட்டோஸ் இது எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா 10,500 ரூபாய்க்கு நான் ஷாப்பிங் பண்ணேன். இதோட கம்பெனி நேம் பார்த்திங்கன்னா ப்ளிப்ஸில் 10,500 ரூபாய்க்கு 36 லிட்டரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ ரிவ்யூ ஃபுல்லாகவே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை தேவைப்பட்டதுன்னா இந்த கம்பெனி நீங்கள் வாங்கலாம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.